ப்ளூ பிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். எப்போவுமே வித்தியாசமான விஷயங்களில் பண்ணுறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அதே மாதிரி சில பேர் சில பர்சனாலிட்டிஸை பற்றி தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருந்தாலும் சில பேர் அவங்கள வந்து சரியாக வெளிக்கொண்டு வரதில்ல. அது மாதிரி எப்போவுமே நமக்கு உறுதுணையாக இருக்கிற காமன் மேன் சதீஷ் அவர்கிட்ட மீண்டும் ஒரு பேட்டிக்கு போயிருக்கோம். வணக்கம் சதீஷ். வணக்கங்க. அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க. லாக்டவுனில் எப்படி இருந்தீங்க? லாக்டவுனில் வீட்டில் தாங்க இருந்தேன். ஸோ ஆக்சுவலி ஒரு பையன் லாக்டவுன் டைமில் தான் ஒரு பேபி பாய் பிறந்தான். ஸோ ஒய்ஃப் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. ஸோ 10 monthஸாக வீட்டுக்குள்ளே தான் இருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ படங்கள்லாம் வந்து ரிலீஸே ஆகல. ப்ரொமோஷன் ஒர்க் எப்படி போயிட்டுருக்கு? இல்லை எப்படி ப்ரொமோஷன்லாம் எந்த ஸ்டேஜில் இருக்குது இப்போது? இல்லை படம் வந்தால் தான் ப்ரொமோஷன். படமே வராத மாதிரி ப்ரொமோஷன் லாஸ்ட் 10 months ஒன்றுமே இல்லை. ஓகே, இப்போ இந்த ஓடிடி பற்றி உங்களோட என்ன விமர்சனம் வைக்கிறீங்க? எல்லாம் அது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். ஆக்சுவலி வந்து என்னன்னா அவங்க வந்து நல்ல படங்களாக பார்த்து வாங்கணும். ஏன்னா இப்போ ஓடிடி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குன்னா அது ஒரு 5-6 படம் வந்து நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆடியன்ஸ் வந்து வெறுத்து போயிடுவாங்க. ஸோ ஏழாவது ஒரு படம் வரும்போது இந்த பிளாட்ஃபார்மில் தான் இப்போ படம் நல்லா இருக்காது மாதிரி தோணும். ஸோ அவங்க கரெக்டான நல்ல படமாக செலக்ட் பண்ணால் அது ப்ரொடியூசர்ஸ் நல்ல படம் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ்க்கும் அவங்களுக்கும் ஆடியன்ஸ்க்கு எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து சக்ஸஸ்ன்னு சொல்கிறாங்க. நான் முக்கியமாக இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆன சூரரை போற்று ஆகட்டும், மூக்குத்தி அம்மன் ஆகட்டும், எல்லாமே சக்ஸஸாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இன்டர்நெட்டு மெட்ரோ சிட்டிஸை தாண்டி எப்படி இருக்குது, சக்ஸஸ் ரேஷியோ ரசிகர்களை வந்து தேட்டரில் கொண்டாடிட்டு தங்களுக்கு பிடிச்ச ஹீரோவை டிவியில் பார்க்கும்போது எப்படி இருக்குது, அதை பற்றி உங்கள் கருத்து? இல்லை கண்டிப்பாக வந்து இப்போ சூரியனை போற்று படமாக ஆகட்டும், மூக்குத்தி அம்மன் படமாக ஆகுது, 2 படம் வந்து தேட்டருக்கான படம். ஆக்சுவலி அதுக்காக தான் எடுத்தாங்க, பெரிய பட்ஜெட் செலவு பண்ணி பண்ணாங்க. ஸோ நம்ம தேட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த படம் வேறு மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா 1001 இவ்வளோ வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகுது, அவ்வளோ கலெக்ஷன் சொல்லிதான் அவ்வளோ தேட்டர் இருப்பேன். ஸோ வந்து ஒரு நல்ல படத்தை ஆடியன்ஸ் வந்து தேட்டரில் தான் பார்க்க விரும்புகிறாங்க. 1001 படம் நீங்கள் டிவிலே பண்ணலாம், எதில் வேணாலும் பார்க்கலாம். பட் ஆடியன்ஸ் இது தேட்டருக்கு வராங்க, ஒரு நல்ல படம் தேட்டரில் பார்க்கணும்னு வராங்க. ஸோ அதனால வந்து ஒரு பெரிய பட்ஜெட் படம் நல்ல படம்னா அது தேட்டரில் தான் வரணும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் நீங்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேயே ரொம்ப வருஷமாக இருக்கீங்க, ஃபிலிம் மேக்கிங்லேயே இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியுது. ஷார்ட் ஃபிலிம்லாம் வேறு பண்ணிகிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டோம். எப்போ படம் பண்ண போகிறீங்க? பண்ண போகிற படம் வந்து நீங்கள் எத்தனையோ படங்கள் விமர்சனம் பண்ணியிருப்பீங்க. அது என்ன மாதிரியான படம், எப்படிப்பட்ட சப்ஜெக்ட்னு சொல்ல முடியுமா? இல்லைங்க, படம் பண்ணுறதா இப்போ 2 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். இந்தியன் டூரிஸ்ட் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அது லாஸ் ஏஞ்சல்ஸ் சினி ஃபெஸ்ட்டில் ஃபைனல்ஸ் வரைக்கும் போச்சு. அண்ட் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பேஜில் என்னை கேட்காமே போட்டாங்க. 10 days 25 million வியூஸ் இருந்துச்சு. அது ஆக்சுவலி ஒரு பெரிய ரெக்கார்ட் நினைக்கிறேன். அதுக்காக நிறைய ஆர்டிகல்ஸ் அதை பற்றி வந்து இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் சரி நம்ம ஒரு 5 minutes ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டோம், ஆடியன்ஸ் எங்கேஜ் ஆகிட்டாங்க. ஸோ ஒரு படம் பண்ணோன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 hours ஆடியன்ஸ் எங்கேஜ் பண்ணால் தான் படம் வந்து வெற்றி பெற முடியும். ஸோ ஒரு 1/2 hour ஒரு படம் மாதிரி ஒன்று பண்ணலாம்னு சொல்லி தான் நொடின்னு ஒரு பைலட் ஃபிலிம் பண்ணேன். அந்த படமும் நல்லா வந்து சைமா அவார்ட்ஸ் நாமினேஷன்லாம் போச்சு. அண்ட் அதை பார்த்துட்டு நிறைய ஆர்டிஸ்ட் வந்து படமாக பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. பட் நான் வந்து நம்ம டேலண்ட்டை வளர்த்துக்கணும்னு சொல்லிட்டு 2 படத்தில் அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் திரைப்படங்களுக்கு விமர்சனம் பண்ணியிருக்கீங்க, இது ஒன்று போதுமா நீங்கள் வந்து படம் பண்ணுறதுக்கு தகுதின்னு நீங்கள் நினச்சிட்டிங்களா? இல்லைங்க, விமர்சனம் மட்டும் பண்ணால் படம் பண்ண முடியாது எனக்கும் தெரியும். ஸோ அதுக்கான டேலண்ட்டை நான் வளர்த்துக்கணும். அதனால தான் வந்து அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணோடனே நிறைய பேர் படம் பண்ணணும்னு கூப்பிட்டாங்க. பட் நான் வேண்டாம் சொல்லிட்டு கண்ணாடி சொல்லி கார்த்திக் ராஜ் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ அவர் ஒரு படம் பண்ணார் பைடியுங்கள், அந்த படத்தில் அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். இப்போ சூர் படங்கன்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் பெரிய பட்ஜெட் படம். ரெஜினா, அக்ஷரா கௌரவெல்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த படத்துலையும் அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த 2 படத்தையும் பண்ணோட இப்போ ஓரளவுக்கு எனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. பார்க்கலாம் ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு. இளைய தளபதி விஜய் படம் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கீங்க ப்ரொமோஷனில். என்னென்ன படம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். அதே நேரத்தில் இப்போ வந்து எல்லாருமே பெருசாக எதிர்பார்த்துட்ருக்கிற மாஸ்டர் படம் பற்றி உங்களோட விஷன் சொல்லுங்களா? மர்சல் மார்க்கெட்டிங் பண்ணேன், கத்தி பண்ணியிருக்கேன், சர்க்கார், நிறைய படம், பைரவா பண்ணேன். ஸோ நிறைய படம் பண்ணியிருக்கேன். அண்ட் மாஸ்டர் விஜய் படம் தான் சொல்லவே தேவையில்லை, ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஆக்சுவலி தமிழ் சினிமா வந்து இப்போ லாக்டவுனில் ரொம்ப இம்பாக்ட் ஆகிருக்கு. ஸோ ஒரு படம் தமிழ் சினிமாவை ஆடியன்ஸ் பேக் டு தியேட்டர்ஸ் கொண்டு வர முடியும்னா அது வந்து கண்டிப்பாக மாஸ்டராக தான் முடியும். ஸோ மாஸ்டர் வந்து ஆடியன்ஸ் மட்டும் இல்லை, ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, தியேட்டர் ஓனர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துருக்கிற படம் நல்லா வந்திருக்கணும். பிகாஸ் தமிழ் சினிமாவே கிட்டத்தட்ட அந்த படத்தை தான் நம்பி இருக்குது. அப்புறம் நம்ம இளைய தளபதி விஜய் உங்ககிட்ட ஏதாவது தனியாக ஷேர் பண்ணியிருக்கிறாரா? இல்லை, தனியாக ஷேர் பண்ணதெல்லாம் இங்கே சொல்லக்கூடாது. ஆக்சுவலி 2-3 தடவை மீட் பண்ணியிருக்கோம், அவர் ஒர்க் பார்த்துருக்காரு. இல்லை, உங்களோட ப்ரொமோஷன் ஒர்க்கை பற்றி எப்படின்னா சொல்லியிருக்காரு? இல்லைங்க, இதை தனியாக ஐடியா கொடுப்பாரா? இல்லை மார்க்கெட்டிங்க்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லைங்க. நம்ம வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி சைடில் தான் பண்ணுறோம். ஸோ மார்க்கெட்டிங்கும் அவருக்கும் சம்மந்தம் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 3.5 films பண்ணுறேன்னா அவங்க சைட்லேருந்து எனக்கு. பட் எனியோ எஸ் இம்ப்ரெஸ்ட் இல்லை? இல்லை, அவனுக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, லெட்ஸ் கம் டு த ஃபைனல் கொஸ்டின். அப்புறம் உங்களுக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு, நீங்கள் டேரக்டர் ஆகணும்னு யாரெல்லாம் உங்களுக்கு இப்போ ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் யார்கிட்ட கதை சொல்லியிருக்கீங்க,
கொஸ்டின்ஸ் ரொம்ப லென்த்தியாக இருந்தாலும் ஆன்சரும் கொஞ்சம் பெருசாக சொல்லுங்கள். ஷார்ட்டாக ஓகே இருக்காங்கன்னு சொல்லிடாதீங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் த பீப்புள் லீடிங் ஆக்டர்ஸ் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லாருக்குமே பேசிட்டு தான் இருக்கேன். அண்ட் படமும் நிறைய ஒர்க் பண்ணால் ப்ரொடக்ஷன் சைடில் டேரக்டர் சைட்ஸ் எல்லாமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். அண்ட் எல்லாருக்குமே வந்து நீ ஒரு 7-8 வருஷமாக நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கும். ஸோ அவங்களுக்கு நம்மளை பற்றி தெரியும். ஸோ நம்ம நல்லா வரணும்னு நினைக்கிறவங்க சுற்றி இருக்கவங்க எல்லாமே இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கார்த்திக் ராஜ் பிரதராக இருக்கட்டும், கணித டேரக்டராக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து நம்ம ஒரு கதை ரெடி பண்ண இப்போ ஷார்ட் ஃபிலிம் பண்ணால் கூட நம்ம எல்லாருமே ஃபோன் பண்ணி கேட்பேன் இன்புட். ஜாக்சன் டேரக்டராக இருக்கட்டும், கணிதன் ஆகட்டும். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே நான் ஃபோன் பண்ணி ஒரு ஷார்ட் ஃபிலிம்னா கூட இந்த ஸ்கிரிப்ட் ஓகேயா இதை பண்ணலாமா அப்படின்னு கேட்பேன். ஸோ எல்லாருமே இன்புட்ஸ் கொடுத்து தான் இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு அப்படி தான் போயிட்டு இருக்கு. ஸ்கிரிப்டும் பண்ணியிருக்கேன், கேட்டுட்டு இருக்கேன். ஸோ அவங்க பார்க்கலாம், ஃபியூச்சர் நம்ம கையில் எதுவும் இல்லை. இவ்வளோ நேரம் பிஸி ஷெடியூலில் எங்களுக்காக டைம் பிஸி ஷெடியூல் தானே பாஸ்? அப்படிலாம் இல்லைங்க, சும்மா தான் இருக்கீங்க. சும்மா இருக்கணும்னு சொல்ல முடியாது, போயிட்டு இருக்கு சொல்லுங்க. ஓகே, எனியோ உங்கள் டைமை எங்களுக்காக ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி ஒரு அப்கமிங் யூடியூப் சேனலுக்கு ப்ளூ பிக்ஸுக்கு நீங்கள் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதே நேரத்தில் காமன் மேன் சதீஷை கூட சீக்கிரம் வெள்ளித்திரையில் ஒரு பெரிய பட்ஜெட் படத்தில் நாங்கள் உங்களை பார்க்கணும், டைரக்ஷன் கார்டில் உங்களது வரணும்னு எங்கள் சார்பாக உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம். ஆக்சுவலி காமன் மேன் மீடியா கம்பெனி ஆரம்பிச்சதே வந்து ஒரு பட்டிங் டேலண்ட்ஸ்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம். காமன் மேன் மீடியா நிறைய அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் நிறைய பேருக்கு ஸ்கோப் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நிறைய பேர் டேரக்டர்ஸும் வந்திருக்காங்க நம்மளோட சப்போர்ட்டில். ஸோ வந்து அந்த மாதிரி நம்ம எப்பவுமே ஒரு யூனிக்காக பண்ணுறவங்க எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவோம். இந்த ப்ளூ பிளிக்ஸ் யூடியூப் சேனலும் அதே மாதிரி பட்டிங் பீப்புளுக்குலாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். எல்லாம் இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.